தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்க்க சதி நடக்கிறது. இந்த சதியின் பின்னால செந்தில் பாலாஜி இருக்கிறார், அவருடைய தம்பி அசோக் குமார் இருக்கிறார், திமுக இருக்கிறது என்றெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை விசாரணையில தாவேகாவினரே அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு, விஜயே அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு மிகப்பெரிய திருப்பம், அதிரடி திருப்பம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது சம்பந்தமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மற்றும் ஜஸ்டிஸ் அருள்முருகன் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவை எடுக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. இன்னொரு பக்கம் புதிய தலைமுறை டிவியினுடைய மூத்த செய்தியாளர் விஜயன், அவரை போலீஸ்காரங்க தொடர்ச்சியா விசாரணைக்கு வரணும்னு இந்த வழக்கோடு தொடர்பு படுத்தி அவரை அலைக்கழிச்சதோடு அவருடைய போனையும் பிடுங்கி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஊடக உலகையே அதிர்ச்சியாக்கி இருக்கிறது. சென்னை காவல்துறை போட்ட இந்த குதிரை பேர வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு சிபிஐ கையில் மாறுவதற்கான, சிபிஐ கைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு மிக முக்கியமான செய்தி. என்ன நடக்கிறது இந்த வழக்குல விரிவா பார்க்கலாம். வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ, நான் விவேகானந்தன். முதல்ல ஊத்தங்கரை தொகுதியினுடைய தாவேகா எம்எல்ஏ அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் இந்த குதிரை பேர வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு. இந்த வழக்குல முதல்ல ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் வைத்திருந்த ஒருத்தரை கைது பண்ணாங்க. அதுக்கு பிறகு செந்தில் பாலாஜியோடு தொடர்பு இருந்த சிலரை கைது பண்ணாங்க. அப்புறம் அந்த வழக்கினுடைய எஃப்ஐஆர்ல செந்தில் பாலாஜி தம்பியினுடைய பெயர் சேர்க்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த வழக்குல விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்லி செந்தில் பாலாஜிக்கும் சம்மன் கொடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் நடந்து ஒரு வழியா கடைசியில பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பி அசோக் குமார் ரெண்டு பேருக்கும் நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கி தீர்ப்பு உத்தரவு கொடுத்தாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுல ஆரம்பத்திலிருந்தே காவல்துறை முன்னுக்கு பின் முரணான பல தகவல்களை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் அவங்க மீடியாக்களுக்கு சொல்லும் போது ஒரு செய்தியையும் கோர்ட்ல சொல்லும் போது வேற மாதிரியான ஒரு வெர்ஷனையும் வைக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வழக்குல ஆரம்பத்திலிருந்தே தொடர் சர்ச்சையாவே இருந்துகிட்டு இருக்கு. முதல்ல எடுப்பிலேயே பார்த்தோம்னா இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ கொடுத்த புகார் அப்படிங்கிறது ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை பிரஸ் ரிலீஸ்ல அவங்களே தீர்ப்பு எழுதிட்டாங்க. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தி வந்த சில மணி நேரத்திலேயே பார்த்தோம்னா போலீஸே தீர்ப்பு எழுதிட்டாங்க, இது ஆட்சியை கவிழ்க்க நடந்த சதி அப்படின்னு. ஆனா ஊத்தங்கரை இளையராஜா கொடுத்த புகார் என்ன அப்படின்னா, சட்டமன்றத்துல சபாநாயகருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர இருக்கிறாங்க. அப்படி அந்த தீர்மானம் கொண்டு வரும்போது நீங்க அதை ஆதரிச்சு வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் இளையராஜா கொடுத்த புகார். அதை என்கிட்ட இப்படி பண்ண சொல்லி கேட்டாங்க. ஒருவேளை நீங்க ஆதரிச்சு வாக்களிக்க முடியாது அப்படின்னாலோ, அல்லது நான் உங்ககிட்ட பேசினதை வெளிப்படையா பொதுவெளியில சொன்னீங்க அப்படின்னாலும் உங்க குடும்பத்தையே இல்லாமல் செய்து விடுவேன் அப்படின்னு மிரட்டினாங்க அப்படிங்கிறது தான் தாவேகா எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகார். இதுல எங்கேயுமே ஆட்சியை கவிழ்க்க சதி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் விசாரணையில் கண்டுபிடித்திருக்கிறோம்னு அவங்களே நீதிபதிகளா மாறி தீர்ப்பு எழுதிட்டாங்க. அப்போ கோர்ட்டுக்கு செந்தில் பாலாஜியினுடைய முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு வரும்போது திமுக தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க இந்த வாதத்தை உடைக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்கன்னு தான் நீங்களே சொல்லியிருக்கீங்க. கம்ப்ளைண்ட் அதுதான். அது எப்படி ஆட்சியை கவிழ்க்கிற நடவடிக்கையா மாறும்? இப்ப சபாநாயகரே வீழ்த்தணும் அப்படின்னு திமுக தரப்புல நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அதை முதல்லயே பண்ணிருக்க முடியும். அதாவது சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்ட விதம் இருக்குல்ல, ஜேசிடி பிரபாகர் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட விதமே அவர் போட்டியே இல்லாம தேர்வு செய்யப்பட்டார், யுனானிமஸா தேர்வு செய்யப்பட்டார் அவர். அது எப்படி நடந்தது அப்படின்னா, திமுகவினரும் எதிர்த்து வேட்பாளர்களை போடல. ஒருவேளை திமுக நினைச்சிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் சதி பண்ணி சபாநாயகரை வீழ்த்தணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கே போட்டி வேட்பாளரை நிறுத்திருக்க முடியும். ஏன்னா தாவேகா தரப்பு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சித்தார்கள்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து சபாநாயகர் வேட்பாளரை நிறுத்தி இருந்தா அதுக்கு திமுக கூட்டணியா இருந்த கட்சிகளின் ஆதரவையும் வாங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு எதிர்கட்சி சபாநாயகரை கொண்டு வந்திருக்க முடியும் சட்டமன்றத்துல. திமுகவில் இருந்தோ அல்லது அதிமுகவில் இருந்தோ கூட ஏதோ ஒருத்தரை சபாநாயகராக கொண்டு சட்டமன்றத்தை இன்னுமே ஜனநாயகப்படுத்தி இருக்கலாம். அது அதிமுக எம்எல்ஏக்கள் இன்னைக்கு ரிசைன்மெண்ட் போறாங்க இல்லைங்களா, அதை கூட தடுத்திருக்கும். ஆனா அதை கூட திமுக தரப்பு அன்னைக்கு செய்யல. அப்ப இன்னைக்கு அதை செய்யறாங்கன்னு சொல்றதே ஒரு முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அதை கூட விட்டுருவோம். அப்ப சபாநாயகரை நீக்கிறது அப்படிங்கிறது
ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைன்னு சொல்றதே மிகப்பெரிய தவறான விஷயம். இதை எப்படி காவல்துறை சொல்றாங்க அப்படின்னு கேள்விகளை எழுப்பினது உடனே இவங்க கோர்ட்ல சப்மிட் பண்ற டாக்குமெண்ட்ல ஆட்சி கவிழ்ப்பு சதி அப்படிங்கிறத எடுத்துடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, திருப்பி நாங்க இன்னும் சிலரை விசாரிச்சோம் அப்படின்னு பின் நாட்கள்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த வழக்கினுடைய தன்மையை அடுத்தடுத்து பெருசுபடுத்துறாங்க. அது எப்படி நடக்குது அப்படின்னா, சிங்கப்பூர்ல இருந்து ஹவாலா பணம் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கு இந்த டீல்ல அப்படின்னு ஒரு செய்தி ஊடகங்களுக்கு வருது. அதே மாதிரி கிண்டியில ஒரு கார்ப்பரேட் கம்பெனி 180 கோடி ரூபாய் அளவுக்கான ஒரு விஷயம் இந்த விஷயத்துல பேசப்படுது இந்த வழக்குல அப்படின்னு இன்னொரு செய்தி வருது. அப்ப இதெல்லாமே எடுத்து பார்த்தோம்னா, இவங்க கோர்ட்ல சப்மிட் பண்ற டாக்குமெண்ட்ல இந்த சிங்கப்பூர் மேட்ரு வரும்போது ஹவாலாங்கிற வார்த்தையே கிடையாது. ஆனா ஊடகங்கள்ல ஹவாலான்னு பேசப்படுது. அதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனின்னு சொல்றாங்க. ஒரு தனியார் நிறுவனம்னு ஒரு நிறுவனத்தை நீங்க சொல்ல முடியும். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஒரு குரூப்பா சிலர் உட்காந்து வேலை செய்யறாங்கன்னா அதுக்கு பேர் எப்படி கார்ப்பரேட் கம்பெனி ஆகும்? அது ஒரு தனியார் நிறுவனம் சொல்லலாம், அல்லது அந்த கம்பெனிக்கு ஒரு பேர் இருந்ததுன்னா அந்த பேரை சொல்ல முடியும். ஆனா கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னு சொல்றதன் மூலமாக அந்த விஷயத்தை பூதாகரப்படுத்தி காட்டுறது. இதுல பல நூறு கோடி அல்லது பல்லாயிரம் கோடி இதுல டீல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பூதாகரப்படுத்தி காட்டுறதுக்காக கார்ப்பரேட் கம்பெனி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது எல்லாமே ஊடகங்கள்ல செய்தியாவது, ஆனா நீதிமன்றத்துல வேற வெர்ஷன் வாதாடும் போது வைக்கப்படுது. அதே மாதிரி செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கேட்டப்ப அந்த வழக்கினுடைய விசாரணை வருது. அந்த விசாரணையில பார்த்தோம்னா அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துடுறாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த வழக்குல காவல்துறை சாட்சிகள்னு எதையுமே வச்சில்ல. எதுவுமே சாட்சி இல்லாம வாட்ஸ்அப் ஹிஸ்டரி மட்டுமே சாட்சியா காட்டப்படுது. இதுல குறிப்பா அவங்க இன்னும் என்ன சாட்சின்னு சொல்றாங்கன்னா, அவங்க அரெஸ்ட் பண்ண நபர்கள்ட்ட போலீஸ் வாங்கின வாக்குமூலத்தை தான் அவங்க சாட்சின்னு வைக்கிறாங்க. எப்பயுமே நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் வாங்குற வாக்குமூலங்கள் அப்படிங்கிறது சாட்சிகளாக எடுத்துக்கொள்ளப்படாது கணக்குல. ஏன் அப்படின்னா, போலீஸ் என்ன மாதிரியான மெத்தடாலஜில அவங்க விசாரிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஊருக்கே தெரிஞ்ச ரகசியம்தான். ஏன் அப்படின்னா, பிசிக்கல் டார்ச்சர்ல இருந்து மென்டல் டார்ச்சர்ல இருந்து எல்லா வகையான டார்ச்சரையும் அவங்க விசாரணை மெத்தடாக பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு கூட இப்ப சமீபத்துல கூட பார்த்தோம்னா, இந்த சபரிவர்மன் அப்படிங்கிறவர் நாகர்கோயில் ஜெயில வச்சு அடித்து கொலை செய்யப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. அதனால போலீஸ் இப்படிப்பட்ட மெத்தடாலஜி எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் விசாரணையில் வாங்கக்கூடிய வாக்குமூலம் அப்படிங்கிறது கோர்ட்ல ஒரு சாட்சியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாது. அதனால சாட்சிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குகளை வாதாடப்படுது. அப்போ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இன்னொரு திருப்பம், அதிரடி திருப்பமாக இந்த வழக்குல காவல்துறையின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அக்யூஸ் நம்பர் 7 and 8 அவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, நீதிமன்றத்துல அவங்கள கூப்பிட்டு வராங்க. அவங்கள கூப்பிட்டு வரும்போது இவங்கெல்லாம் இந்த வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க, செந்தில் பாலாஜி தான் எங்களை பேச சொன்னார்னு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்கன்னு காவல்துறை சொல்லுது. ஆனா நீதிமன்றத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பியும் தான் எங்களை பேச சொல்லி இந்த மாதிரி ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட சொன்னார் அப்படின்னு காவல்துறை எங்களை பொய் சொல்ல சொல்லி போலி வாக்குமூலம் வாங்கினார்கள், எங்களை வாக்குமூலம் தர சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள் அப்படின்னு நீதிமன்றத்திலேயே அவங்க புகார் கொடுக்குறாங்க. அப்ப இதன் விளைவாகத்தான் இது எல்லா ஆர்கியூமெண்ட்டையும் போலீஸோட ஆர்கியூமெண்ட்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் அப்படிங்கிறது அனுமதிக்கப்படுது. ஸோ இதனாலதான் பார்த்தோம்னா இந்த வழக்குல அடுத்தடுத்து ஏதோ ஒன்றை திட்டமிட்டு கொண்டே இருக்கிறார்கள், அல்லது முன்னுக்கு பின் முரணாக மாற்றி மாற்றி செய்திகள் பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. போலீஸினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளால் தொடர்ந்து சந்தேகத்துக்குரியதாக கேள்விக்குட்படுத்தப்படுது. செந்தில் பாலாஜியையோ அல்லது வேறு யாரையோ குறிவைத்து வேண்டுமென்றே இந்த வழக்கு திட்டமிட்டு பதிவு செய்யப்பட்டு நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய அக்யூசேஷனா இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு தாவேகா தரப்புலையும் ஒரு பெரிய குதிரை பேரம் நடத்தப்படுது. அதிமுக திமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அல்லது அமைச்சர் பதவி கொடுக்குறோம், அந்த பதவி கொடுக்குறோம்னு அதிகார ஆசை காட்டி இவங்களை எல்லாம் இழுத்து குதிரை பேரத்தை தாவேகா தலைவர் விஜய் நடத்தி கொண்டிருக்கிறார், முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு அவங்களுடைய தோழமை கட்சிகள் முதற்கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை மறைக்கிறதுக்காக, இதை விசாரிக்காமல் தள்ளுவதற்காக திமுக தரப்பில் தாவேகா எம்எல்ஏக்களை இழுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் டெவலப் பண்ணப்படுதோ அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியா இங்க எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னா, புகார் கொடுத்தவர் யாரு? ஆளுங்கட்சி எம்எல்ஏ. அப்ப விசாரிக்கிற போலீஸ் யாரு? ஆளுங்கட்சி முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை. குற்றம் சாட்டப்பட்டது யார் மேல? எதிர்கட்சி மேல. அப்ப ஆளுங்கட்சியின் கீழே இயங்கக்கூடிய போலீஸ்
ஆளுங்கட்சி எம்எல்ஏவின் புகாரை எடுத்துக்கிட்டு எதிர்க்கட்சியை பழிவாங்குகிறது. இது திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. இந்த விசாரணை நேர்மையாக நடக்கல, இது ஒரு பயாஸ்டாக நடத்தப்படுகிறது. ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிக்கு எதிரான வழக்க ஆளுங்கட்சி எம்எல்ஏ கொடுத்த புகாரை எப்படி நியாயமா டீல் பண்ணும்? அதனால இதை இந்த தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க கூடாது, இது சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு திருப்பூரை சேர்ந்த பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர்னால சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த வழக்கில் தாவேகா எம்எல்ஏ இளையராஜா புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு இந்த விஷயமே தெரிய வரும். அதுக்கு பிறகுதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். ஆனால் இந்த வழக்கில் எம்எல்ஏ புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடியே போலீஸ் ஆரம்பகட்ட விசாரணையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி புகார் கொடுத்தது ஊத்தங்கரையினுடைய எம்எல்ஏ. போலீஸ் எடுத்திருக்க வேண்டியது அப்படிங்கிறது அந்த ஊர் போலீஸ் எடுத்திருக்கணும் இந்த கேஸை. ஆனால் இந்த கேஸ் அப்படிங்கிறது ட்ரிப்ளிகேட் சென்னை போலீஸால் எடுக்கப்படுது. இப்போ சென்னை போலீஸால் எடுக்கப்பட்டு உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுது. இதுவும் எப்படி நடந்தது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது எழுப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ குதிரை பேரம் நடத்துகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி மேல மட்டும் வரல. இன்னைக்கு திமுகவிலிருந்து பல கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ஆளுநர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் மேலெல்லாம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன போலீஸ் கூட்டுமை வச்சு மிரட்டினாங்க, தாவேகாவில் நீங்க சேருங்க, ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு என்னை தாவேகாவில் சேர சொல்லி நிர்பந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வேப்பனஹள்ளி தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ, நாகர்கோவில் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ, இவர்களை எல்லாம் தாவேகாவினர் தாவேகாவில் சேர சொல்லி கேட்டார்கள், பேரம் பேசினார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஆளுநர் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்களும் புகார் கொடுத்திருக்கிறாங்க ஆளுநர்கிட்ட. அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் தினகரன் அவர் அவங்களுடைய எம்எல்ஏவுக்கு குதிரை பேரம் நடந்ததுன்னு சொல்லி முதல் புகாரை அவர் பதிவு செஞ்சார். இந்த எந்த வழக்கிலுமே நடவடிக்கை எடுக்காம தாவேகா எம்எல்ஏ கொடுத்த புகாரில் மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதுவே போலீஸ் நியாயமாக, நேர்மையாக அல்லது நடுநிலையோடு சுதந்திரமாக இல்லை அப்படிங்கிறத காட்டுது. இதனால இந்த வழக்கை தமிழ்நாடு போலீஸ் நியாயமாக விசாரிக்காது. இது ஒரு திட்டமிடப்பட்டு எதிர்க்கட்சிகளை குறிவைக்கும் நோக்கத்தோடு நடத்தப்படுகிறது. இதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு இந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது சம்பந்தமான தீர்ப்பு அப்படிங்கிறத தேதி குறிப்பிடாம தள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கில் நீதிபதிகள் என்ன உத்தரவை பிறப்பிக்க போகிறார்கள்? இந்த வழக்கை சிபிஐ கையில் கொடுக்க போகிறார்களா அல்லது தமிழ்நாடு போலீஸின் கையிலே விட போகிறார்களா? இதில் என்ன முடிவை நீதிபதிகள் எடுக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா அரசியல் தலைவர்களும் உற்று நோக்கக்கூடிய முக்கியமான வழக்காக மாறி இருக்கு. இதுல அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார்னா, இல்லை எங்ககிட்ட ஆதாரம்லாம் இருக்குது, போலீஸ் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க, இதை சிபிஐக்கெலாம் மாற்றக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதே அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவங்க சிபிஐ மாற்றுறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வழக்கில் அவங்க சொன்னது எப்படி சரி அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோமோ, அதே மாதிரி ஆளுங்கட்சி எம்எல்ஏ கொடுத்த புகாரில் ஆளுங்கட்சியின் முதலமைச்சரின் கீழே இயங்கக்கூடிய போலீஸ் எப்படி எதிர்க்கட்சியினரை நியாயமாக, நேர்மையாக இந்த விசாரணை நடத்தும் அப்படிங்கிறதும் சட்டப்பூர்வமான, தர்க்கபூர்வமான, நியாயமான கேள்வி. அப்போ இதுலேயும் ஏன் நீங்கள் சிபிஐ உங்கள்கிட்ட எல்லா ஆதாரமும் சரியாக இருந்ததுன்னா சிபிஐட்ட இந்த வழக்கை எடுத்துக்கிட்டோம், விசாரிச்சு பார்க்கட்டும்னு நீங்கள் ஏன் சொல்லலாம்ல? ஏன் அப்படின்னா இப்போ இன்னைக்கு திமுக என்ன குற்றச்சாட்டு வைக்குது? தாவேக அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை நடக்குது, இட்டுக்கட்டப்பட்ட வழக்கு இது, ஜோடிக்கப்பட்ட வழக்கு இது, பழி வாங்குறதுக்காக இந்த வழக்கை போடுறாங்க, அல்லது அவங்க நடத்துகிற குதிரை பேரத்தை திசை திருப்பதுக்காக இந்த வழக்கை போடுறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ இந்த விசாரணையில் கேள்வி எழுப்புறாங்க. அப்போ இந்த விசாரணையில் கேள்வி எழுப்பப்படாம இது விசாரணை சரியா இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு உருவாகணும்னா இதை நீங்க சிபிஐ விசாரிக்கட்டும்னு விடலாம்ல, எதுக்கு இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்து இதுல வருது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த வழக்குல அடுத்தடுத்த ஆட்களை கொண்டுகிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுல இப்போ ஒரு சாட்சியை விசாரிச்சோம். அவர் பார்த்தோம்னா
உசிலம்பட்டி எம்எல்ஏவையும் இதே மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 15 எம்எல்ஏக்கள் வரை தாவேகாவில் பேரம் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன பேஸ்ல இதெல்லாம் சொல்றாங்கன்னு தெரியல. 15 எம்எல்ஏ கிட்ட பேசியிருந்தா 15 எம்எல்ஏ லிஸ்ட்டை கொடுக்கணும்ல, யார் யார்கிட்ட பேசினாங்க, யார் பேசினாங்கன்னு சொல்லணும்ல. எதுவுமே இல்லாம 15 எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டது அப்படிங்கிறத ஊடக செய்தியா கொடுக்குறாங்க. போலீஸுக்கு இதுதான் வேலை அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல 15 எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசினாங்கன்னு எந்த முகாந்திரமும் இல்லாம ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கறதா போலீஸுக்கு வேலை அப்படின்னு நமக்கு புரியல. அதுல முக்கியமா பார்த்தோம்னா இன்னைக்கு மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய புதிய தலைமுறை செய்தியாளர் விஜயன் அவரை இந்த வழக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா விசாரணைக்காக கூப்பிடுறாங்க. அவர் சரி விசாரணை தானே நம்ம ஒத்துழைப்புன்னு சொல்கிறார். என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா, அவர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசோட இவர் தொடர்பில் இருந்திருக்கிறார். இந்த வழக்கு சம்பந்தமாக இவர் ஏதோ வகையில் பேசியிருக்கிறார் அவரோட அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்படுவதற்கு முன்னாடி அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் தாவேகா தான் 35% இந்த எலெக்ஷனில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கொடுத்த ஒரு கருத்து கணிப்பு கொடுத்த ஒரு நபர். அவர் தொடர்ச்சியாக புதிய தலைமுறை டிபேட்டில் பல டிபேட் ஷோவில் பேசியிருக்கிறார். அப்போ அவரோட ஒரு டிபேட் ஷோவில் கலந்துக்கிட்ட ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஊடகவியலாளருக்கு நார்மலான இயல்பான ஒரு விஷயம். அவங்க ஒரு ஊடகவியலாளர்னா அவங்க செய்தியாளர்களோட தொடர்பில் இருப்பாங்க, அரசியல் தலைவர்களோட தொடர்பில் இருப்பாங்க, பல தரப்பினரோட தொடர்பில் இருப்பாங்க. ஏன் இப்போ நீங்கள் பல வழக்குகளை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வீரப்பன் வழக்கு வந்தது. வீரப்பன் வழக்கில் வீரப்பன் தேடப்படும் குற்றவாளி. அவரோட போய் பேச்சுவார்த்தை நடத்தினதுல ஊடகவியலாளர்கள் இருந்தாங்க அன்னைக்கு. அப்போ வீரப்பனோடு தொடர்பில் இருந்தாங்க, வீரப்பனோடு பேசினாங்க. அப்போ வீரப்பனுக்கும் இவனுக்கும் வீரப்பன் மேலே போடுற கேஸை இவருக்கு மேலேயும் போடணும் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? பல நாடுகளில் வார் நடக்கிற நாடுகளில் வார் சோன்ல நின்று ஊடகவியலாளர்கள் எல்லா தரப்புக்கிட்டையும் பேசுவாங்க. இப்போ பாலஸ்தீனத்தில் வார் நடக்குதுன்னா ஹமாஸ் தரப்புலையும் பேசுவாங்க, இந்த தரப்புலையும் பேசுவாங்க. ஊடகவியலாளரோட ரோல் அப்படிங்கிறது எல்லாரோடும் தொடர்பில் இருந்து எல்லா செய்திகளையும் வாங்கி மக்களுக்கு கொடுக்கறது. இப்போ ஊடகவியலாளர் ஒருத்தரோட தொடர்பில் இருந்தார், அவர் ஏதோ வாட்ஸ்அப்பில் ஏதோ அனுப்பிச்சிருக்கிறாரு, இவருக்கு அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லி இதை ஒரு காரணமாக காட்டி அவர் விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. சரி, விசாரணை கூட நீங்கள் விசாரிக்கலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, சம்மன் கொடுத்து விசாரிக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டில் வர சொல்கிறாங்க, 10 மணிக்கு மேலே வர சொல்கிறாங்க. இது என்ன கல்ச்சர் இது? ஒரு ஊடகவியலாளரை அவசரமாக இரவில் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நைட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அவரை வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு போனவரை திருப்பி நைட்டு 2 மணிக்கு கால் பண்ணி இல்லை மறுபடியும் கிளம்பி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. மறுபடியும் கிளம்புனா அவர்கிட்ட ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிறாங்க. ஃபோனை பிடிங்கி தர முடியாதுன்னு அனுப்பிச்சிடுறாங்க. மறுபடியும் அவரை காலையில் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு மறுபடியும் இரவு வரைக்கும் வச்சு விசாரிக்கிறாங்க. இது என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? இரவுல விசாரணை நடத்துறது, இரவுல போய் கைது பண்ண போறது, ஜென்சி அன்பானந்தம் வீட்டில் இரவுல போறது, முக்தாரை இரவுல போய் கார்ல தனியாக கூட்டிட்டு போறது, ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசை கைது பண்ணும்போது இரவுல போய் கைது பண்றது, என்ன கல்ச்சர் தமிழ்நாட்டில் உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே ஒரு அச்சுறுத்தக்கூடியதா இருக்குது. அப்போ ஒரு பெரிய தொலைக்காட்சியில வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளருக்கே இதுதான் நிலைமை அப்படின்னா, இன்னைக்கு சாதாரண யூடியூபர்களுக்கோ அல்லது சின்ன ஊடகங்களில் வேலை செய்கிறவங்களுக்கோ, சுதந்திர பத்திரிகையாளர்களுக்கோ அல்லது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கோ, சோசியல் மீடியாவில் ஆட்சியை விமர்சிக்கிறவங்களுக்கோ இங்கே என்ன கருத்து சுதந்திரம், என்ன பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுது. அப்போ இது சம்பந்தமாகவும் காவல்துறை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல பார்த்தோம்னா மேகாலயா ப்ராஜெக்ட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மேகாலயா ப்ராஜெக்ட் ஏற்கனவே சிங்கப்பூர், அடுத்து மேகாலயா கார்பரேட் கம்பெனி. அப்போ லிங்க் எவ்வளோ பெருசாக போகுது பாருங்க. அப்போ மேகாலயா ப்ராஜெக்ட் சிங்கப்பூர் கார்பரேட் கம்பெனின்னா அப்போ இது எதுக்கு தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கணும்? தமிழ்நாடு எல்லையை தாண்டி இந்த வழக்கினுடைய விஷயங்கள் சிங்கப்பூர் வரைக்கும் போகுதுன்னும் போது சிபிஐ கிட்ட கொடுத்தா இன்னும் எஃபெக்டிவாக விசாரிப்பாங்கல்ல. இன்னும் அதை நீங்களும் பாஜகவும் க்ளோஸாக தானே இருக்கீங்க, இன்னும் அதை அதனுடைய பல விஷயங்களை வெளில கொண்டு வர முடியும் இல்லைங்களா? இதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூடவே சேர்ந்து தான் வருது. ஸோ இந்த குதிரை பேர வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்தே 2 அப்ரோச் அப்படிங்கிறது தாவேகா அரசினாலும் காவல்துறையினாலும் ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு வருது. அது தாவேகா எம்எல்ஏ புகார் கொடுத்தா ஒரு அப்ரோச்சு, திமுக அதிமுக மற்ற கட்சிகள் புகார் கொடுத்தா அதை கண்டுக்காம விடுதல் அப்படிங்கிறது தான் போலீஸினுடைய அப்ரோச்சாக இருக்குது. ஸோ அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக இன்னைக்கு இது நீதிமன்றத்துக்கு போயிட்டு இதில் நீதிபதிகள் இந்த விசாரணையை
தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்குமா அல்லது சிபிஐ விசாரிக்கட்டுமாங்கிற முடிவை எடுக்க போறாங்க. இதற்கிடையில பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தும் விதமாக, இது சம்பந்தமான செய்திகளை வெளியிடக்கூடிய பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தும் விதமாக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் என்னென்னலாம் நடக்கலாம்னு யோசிச்சு பார்த்தோம்னா இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு நமக்கு. ஏன் அப்படின்னா, இந்த வழக்கு தொடர்பாக வேற யாரையாவது தொடர்புடைய உங்களுடைய குடும்பத்தை போயிட்டு பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுத்தாலோ, அல்லது இதில் இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு ஆவணத்தை பத்திரிகையாளர்கள் வெளிக்கொண்டு வந்தாலோ, அவங்களையும் கூட இந்த வழக்கில் தொடர்புபடுத்தி இதில் பத்திரிகையாளர்களை மிரட்டும் தன்மையோடு இந்த அரசாங்கம் நகர்கிறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்திருக்கு. இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு ஊடகவியலாளர்கள் சங்கங்கள்ல இருந்து பல கட்சிகள் வரைக்கும் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த குதிரை பேர வழக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு வழக்காக மாறுகிருக்கு. இந்த வழக்கில் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் நீதிபதிகள் அப்படிங்கிறது விரைவில் தெரிய வரும். அது மிக முக்கியமான முடிவாக இருக்கும். ஒருவேளை இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டால் அந்த சமயத்தில் இந்த வழக்கு காவல்துறையாலோ அல்லது தாவேக அரசாலோ ஜோடிக்கப்பட்ட வழக்காக இருந்தால் அது தாவேக அரசு சந்திக்கிற மிக பெரும் பின்னடைவாக இருக்கும். இதுதான் இன்னைக்கு நடக்க போற விஷயம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும்.